வெற்றியை பார்த்து அஜித் குடும்பம் கொடுத்த ரியாக்ஷன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 23 நடைபெற்றது. இதற்கான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. ஆட்சியை தக்க வைப்பதற்கு திமுக கூட்டணியும் ஆட்சியை பிடிப்பதற்கு அதிமுகவும் போராடின. தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சிகளும் களத்தில் வேகம் காட்டினார்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேகா பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. திமுக 2வது இடத்தையும் அதிமுக 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. விஜய் அவர் போட்டியிட்ட 2 பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளார். விஜய்க்கு பல்வேறு தரப்பிலிருந்து வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி, நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து கூறியுள்ளனர். புதியதாக அமையவுள்ள அரசிற்கு வாழ்த்து என்று திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி கூறியுள்ளார். திரைத்துறையில் இருந்தும் பல பிரபலங்கள் விஜய்க்கு வாழ்த்து கூறி வருகிறார்கள். ஏ ஆர் ரகுமான், யுவன் சங்கர் ராஜா, சிவகார்த்திகேயன், ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அந்த வரிசையில் நடிகர் அஜித்குமார் செல்போன் மூலம் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இருவரும் செல்போனில் உற்சாகமாக பேசியுள்ளனர். சினிமாவில் விஜய், அஜித் இடையேதான் போட்டி நிலவும். விஜய் அரசியலுக்கு வந்துள்ளதால் அதிமுக, பாஜக, திமுக தரப்பில் அஜித் ரசிகர்களின் வாக்குகளை கவர்வதற்கு முயற்சி செய்தனர். ஆனால் அது நடைபெறவில்லை. சினிமா போட்டியை கடந்து விஜய், அஜித் நட்புணர்வுடன் பழகுவார்கள். அதே போல விஜய் வெற்றி பெற்றதும் அஜித் உடனடியாக செல்போனில் தொடர்பு கொண்டு வாழ்த்து கூறியிருப்பது 2 ரசிகர்களிடையேயும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விரைவில் ஷாலினி, அஜித்தும் விஜயை நேரில் சந்தித்து தங்களது வாழ்த்தை தெரிவிக்க இருக்கிறார்கள். அஜித் மனைவி ஷாலினி ஏற்கனவே விஜயுடன் 2 படங்களில் நடித்திருந்தார். அதேபோல அஜித் குடும்பமும் விஜயின் குடும்பமும் நெருங்கிய நட்பாக பழகி வருகின்றனர். ஏற்கனவே ஷாலினி ஒரு மேடையில் அஜித் மற்றும் விஜய் என இருவருக்கும் இடையில் இருக்கும் உறவு குறித்து பகிர்ந்து கொண்டார். அதில் அவர் அஜித் மற்றும் விஜய் என இருவருக்கும் இடையில் நல்ல நட்பு எப்பொழுதும் இருந்து வருகிறது. இவர்கள் இருவரும் எப்பொழுதுமே அவர்களின் வெற்றிகளை தொடங்கி முன்னேற்றங்கள் என அனைத்திற்காகவும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார்.